السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், ஹாத்தமுன் நபியின், சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிப்படை வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்ததொரு இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் ஆக சிறந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் கொண்டுள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான்: ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها. இஸ்லாத்தை ஷரீஅத்தாக, மார்க்கமாக உங்களுக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம், எனவே நீங்கள் அதை பின்பற்றுங்கள். ولا تتبع أهواء الذين لا يعلمون. உங்களின் மனோ இச்சையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். இஸ்லாத்தை மார்க்கமாக பெற்றிருக்கிற நாம் எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை விட்டு கொடுக்க முடியாது என்பதல்ல, விட்டு கொடுக்க கூடாது. தலை சிறந்த ஒரு கலாச்சாரத்தை உலகத்திலே கொண்டிருக்கிற ஒரு முன்னோடி மார்க்கம்தான் இஸ்லாம். இன்றைக்கு உலகத்திலே காலங்கள் மாறுகிற பொழுது சில கலாச்சாரங்களும் மாறுகிறது. ஆனால் 1400 ஆண்டு காலங்களை தாண்டியும் ஒரே கலாச்சாரத்தோடு, இன்னும் 1400 தாண்டினாலும் அதே கலாச்சாரத்தோடு பயணிக்கிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவே உயர்ந்த கலாச்சாரத்தை பெற்றிருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த கலாச்சாரத்தை, பழக்க வழக்கங்களை, பண்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் காலங்கள் மாறுகிற பொழுது சில முஸ்லிம்களிடத்தில், இஸ்லாமியர்களிடத்தில் அந்நிய கலாச்சாரத்தின் ஊடுருவல், அந்நிய கலாச்சாரத்திலே மிதந்து கொண்டு இருப்பது உள்ளத்திற்கு வேதனை தரக்கூடிய விஷயம். அந்த வரிசையில்தான் இன்னும் 4 நாட்களில் நம்மை வந்தடைய எதிர்நோக்கி காத்திருக்கிற ஆங்கில புத்தாண்டு
அந்நிய கலாச்சாரத்தினுடைய வரிசையிலே ஆங்கில புத்தாண்டும் அடங்கும். உலகத்திலே எவ்வளவோ கொண்டாட்டங்கள், பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. ஒரு டன் கணக்கிலே தக்காளியை வாங்கி ஒருவர் மீது ஒருவர் வீசி வீதி எங்கும் தக்காளி மயமாக காணப்படுகிற தக்காளி திருவிழா உலகத்திலே கொண்டாடப்படுகிறது. அழகான முகங்களை, கலர் பொடிகளை தூவி அலங்கோலமாக்குற ஹோலி பண்டிகை உலகத்திலே கொண்டாடப்படுகிறது. அந்த வரிசையில் ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்களின் கொண்டாட்டம் என்று பார்க்கப்படுகிற இந்த ஆங்கில புத்தாண்டை பெயரளவில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் ஏனோ இஸ்லாமிய கொண்டாட்டம் என்று நினைத்து அதை கொண்டாடுகிறது கொஞ்சமாக அல்ல, மிக அதிகமாகவே திணிக்கப்பட்டு விட்டது. ஏதோ ஆங்கில புத்தாண்டு என்பது இஸ்லாமியர்களுக்கும் அது சொந்தம் என்கிற அளவிற்கு பெயரளவிலே இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் அந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதற்காக வேண்டி அவர்கள் காட்டுகிற உற்சாகம், அவர்கள் செய்கிற கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டம் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எல்லளவும் கூட சம்பந்தம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது, உலகத்தில் ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தை கொண்டுள்ள மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட்டு நாம் அந்நிய கலாச்சாரத்தில் கை வைக்கிற பொழுது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை குர்ஆனினுடைய ஒரு வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. உலகத்தில் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அதிகமாக அனுபவித்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். அவர்களைப் போல உலகத்தில் எந்த சமுதாயமும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அனுபவித்ததில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அனுபவித்தவர்கள், சொர்க்கத்தினுடைய உணவை இந்த பூமியிலேயே ருசித்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். மன்னவ செல்வா என்கிற சொர்க்கத்தின் உணவை பூமியிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். சொர்க்கத்தின் உயர்தர உணவை அவர்கள் விட்டு அல்லாஹ்வினிடத்திலே, யா அல்லாஹ், எங்களுக்கு மன்னவ செல்வா வேண்டாம், எங்களுக்கு கீரை வகைகள் வேண்டும், பருப்பு வகைகள் வேண்டும், பூண்டு வேண்டும் என்று அல்லாஹ்வினிடத்தில் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தை அவர்களிடத்தில் சொல்லுவார், அத்தஸ்தபதிலூன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். ஒரு உயர்ந்த ஒன்றை விட்டு அற்பமானதையா நீங்கள் பகரமாக கேட்கிறீர்கள்? உயர்ந்த உணவு மன்னவ செல்வா, அதை விட்டு நீங்கள் பூமியிலே விளைகிற அற்பமான உணவையா நீங்கள் பகரமாக கேட்கிறீர்கள் என்று அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்பது ஏதோ இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு அந்நிய கலாச்சாரத்திலே கை வைப்பவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற மாதிரி இருக்கிறது. உயர்ந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம், உயர்ந்த பண்பாடு பழக்க வழக்கம் இஸ்லாத்தினுடையது. ஆனால் இந்த இஸ்லாமிய பண்பாட்டை கலாச்சாரத்தை விட்டு அந்நிய கலாச்சாரமான அற்பங்களை மீது நீங்கள் கை வைக்கிறீர்களா? பனு இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று அந்த வசனம், அந்த வார்த்தை நம்மை பார்த்து கேட்பது போல் இருக்கிறது. எனவே உலகத்தில் உயர்ந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாம், இதை விட்டு அந்நிய கலாச்சாரத்தை கொண்டாடுவது இஸ்லாத்திலே எல்லளவும் அதற்கு இடம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலேயும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலேயும் கொண்டாட்டம் என்பது 2 தினங்கள் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே வருகிறார்கள். அங்கே மதீனாவாசிகள் 2 தினங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வஹும் யலாஊன ஃபீஹிமா, அந்த 2 தினங்களை அவர்கள் கொண்டாட்டமாக எடுத்து விளையாடுவதும் அதில் நிகழ்ச்சிகளை நடத்துவதும் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன 2 நாள்? அப்போ மதீனாவாசிகள் சொன்னார்கள், நாங்கள் ஐயாமே ஜாஹிலியாவில் இருந்து இந்த 2 நாளை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ கத் அபதலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, இந்த 2 நாளை விடவும் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த 2 நாளை பகரமாக தந்திருக்கிறான். ஈதுல் அல்ஹா வ ஈதுல் ஃபித்ர், ஒன்று ஹஜ் பெருநாள்,
இரண்டாவது நோன்பு பெருநாள். இந்த 2 தினங்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த 2 நாள் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் சரி, அது பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நாளிலே கொண்டாட்டம் என்பது இருக்கக்கூடாது. அது அந்நிய கலாச்சாரம். கொண்டாட்டம் ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் 2 நாள் மட்டும்தான். இந்த 2 நாளை விடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த நாளும் கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல. ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா பெரிய கேக்கு வாங்கி லைட் செட்டிங்லாம் பண்ணி அங்கே சொந்த உறவினர்களை அழைத்து நடுவில் கேக்கை வைத்து மெழுகுவர்த்தி ஏற்று வெட்டுவது இஸ்லாத்திற்கும் அதற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. ஒரு நோன்பு வைக்கலாம், ஒரு 10 பேருக்கு சதகா கொடுக்கலாம், ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். இது வேண்டுமானால் இந்த நல்ல காரியங்களை செய்யலாமே தவிர அந்நிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் நம் வாழ்வில் எந்த ஒரு நாளும் கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல. ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாளை தவிர்த்து. எனவே உயர்ந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்நிய கலாச்சாரத்தினுடைய கொண்டாட்டங்கள் இந்த இஸ்லாத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்பதை இந்த இஸ்லாம் கடுமையாக எச்சரித்து பேசுகிறது. அப்படி ஒருவர் கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அது வீணான விஷயம். ஒரு முஸ்லிமினுடைய இஸ்லாம் எப்பொழுது அழகு பெறுகிறது என்றால், தேவையில்லாத வீணான விஷயங்களை விடுகிற பொழுதுதான் ஒருவரின் இஸ்லாம் அழகு பெறுகிறது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. ஒருவருடைய இஸ்லாம் அழகு பெற தேவையில்லாத வீணான விஷயங்களை அவர் விட வேண்டும். ஒரு முஃமினின், ஒரு முஸ்லிமின் அடையாளத்தை குர்ஆன் சொல்லுகிற பொழுது வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், அவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். அந்த ஸூர் என்கிற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லுவார்கள். ஐயாதுல் முஷ்ரிகீன், ஸூர் என்று சொன்னால் ஐயாதுல் முஷ்ரிகீன், மாற்றார்களின் பண்டிகைகள் தான் ஐயாதுல் முஷ்ரிகீன். ஸூர் என்கிற வார்த்தை ஒரு முஃமினின் அடையாளம் வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர். ஒரு யூத நசாராக்களின், மாற்றார்களின் பண்டிகைகளில் அவர் கலந்து கொள்ள மாட்டார். அந்நிய கலாச்சாரத்தை இவர் கொண்டாட மாட்டார். எனவே அதுவெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அப்படி ஒருவர் அவர்களோடு ஈடுபட்டு கொண்டாடுகிறார், அவர்களோடு இவரும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக செய்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர், அவர் அந்த கூட்டத்திலே ஒருவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அது என்ன கூட்டத்திலே ஒருவர்? முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுவார்கள். மாற்றார்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டாடுகிற ஒருவர், அவர் இஸ்லாமியர் அல்ல, அந்த கூட்டத்தை, அந்த மார்க்கத்தை சார்ந்தவர். அவர் மௌத்தாகிற பொழுது ஒன்று கலிமா இல்லாமல் அவர் மௌத்தாகுவார். இல்லை என்றால் நாளை மறுமை நாளில் அவர் எழுப்பப்படுகிற பொழுது காபிர்களோடு அவர் சேர்ந்து எழுப்பப்படுவார் என்பதாக முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அந்நிய கலாச்சாரத்தை ஒருவர் கையில் எடுக்கிற பொழுது எம்பெருமான் அவருக்கு கூறிய ஒரு எச்சரிக்கையான வார்த்தை தான், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக செய்பவர் அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான். ஒரு நல்ல நேரம் பார்ப்பதோ, கெட்ட நேரம் பார்ப்பதோ, அல்லது அபஸ்து குணம் என்று சொல்லுவதோ, இதுவெல்லாம் அந்நிய கலாச்சாரம். இப்போ இந்த கலாச்சாரத்தை ஒருவர் கையில் எடுக்கிற பொழுது இவரும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, வார்த்தையில் கூட அந்நிய கலாச்சாரம் தொட்டுவிடக் கூடாது, உரசி பார்க்க கூடாது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லுவார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராஇனா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ராஇனா என்று சொல்லாதீர்கள், வகூலு உந்துர்னா, உந்துர்னா என்று சொல்லுங்கள். அது என்ன ராஇனா உந்துர்னா? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், யூதர்களிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு, இரட்டை அர்த்தம் தருகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற பழக்கம். 2 அர்த்தம் தரும்.
ராயினா என்று அவர்கள் சொல்லுவார்கள். ராயினா என்றால் எங்களுக்கு காட்டு என்று பொருள். அதே ராயினா என்கிற வார்த்தையை ஒருவரை திட்டுவதற்கும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இப்ப இந்த புழக்கத்தை பார்த்த சஹாபாக்களில் சில பேர், முஸ்லிம்களில் சில பேர், அவர்களும் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்ததுடன் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா, நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள், உந்துர்னா என்று நீங்கள் சொல்லுங்கள். உந்துர்னா என்பதும் எங்களுக்கு காட்டு என்றுதான் பொருள். அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இப்போ வாழ்க்கையில் மாத்திரமல்ல, வார்த்தைகளில் கூட அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிவிடக் கூடாது என்கிற அளவிற்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக பேசுகிறது. எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களின் கலாச்சாரத்தை ஒரு முஸ்லிம் பின்பற்றக்கூடாது. யூதர்களிடத்தில் ஒரு கலாச்சாரம் உண்டு. தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் வந்து விட்டால் அந்த பெண்ணை தனியாக ஒதுக்கி விடுவார்கள். அவர்களுக்கென்று தனி தட்டு, அவர்களுக்கென்று தனி அறை, சபைக்கு அவர்கள் வரக்கூடாது, சமையல் செய்யக்கூடாது, கணவனை தொடக்கூடாது, கணவனுக்கு முன்னால் அவள் வரக்கூடாது என்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டுள்ளவர்கள். இப்ப அந்த கலாச்சாரம் முஸ்லிம்களிடத்திலே வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கினான். யஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உங்களிடத்திலே ஹைத் என்று என்ன கேட்கிறாங்க, மாதவிடாய் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவ அதன், அது ஒரு வலி, அவ்வளவுதான். குல் ஹுவ அதன், அது ஒரு நோவினை, அவ்வளவுதான். அவர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்பட்டு இருக்கிற ஒரு நோவினை. ஃபஅதஸிலு நிஸாஅ ஃபில் மஹீதி வலா தத்ரபூஹுன், அந்த நோவினை காலத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் வீடு கூடக்கூடாதே தவிர, உறவு கொள்ளக்கூடாதே தவிர, அவர்களை சாப்பாட்டிலே ஒதுக்குவதும், தனி அறையை கொடுப்பதும், கணவனுக்கு பக்கத்தில் அமரக்கூடாது என்று சொல்வதும் இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு நோவினை, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உறவு மட்டும் தான் கொள்ளக்கூடாது, மற்ற அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் சொன்னேன். எனவே எல்லா செயல்களிலேயும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்பதை தாண்டி அவர்களின் வாடை கூட இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது, இஸ்லாத்தின் கலாச்சாரங்கள் தனியாக தெரிய வேண்டும் என்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடுமையான வசனங்களையும் வார்த்தைகளையும் சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போன பிறகு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். முதலாவது மாற்றம், ஒரு 18 மாத காலம் பைத்துல் முகத்தஸை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருப்பார்கள். யூதர்களுடைய கிப்லா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸை நோக்கி 18 மாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். இப்போ நாயகத்தினுடைய உள்ளத்திலே ஒரு பேராசை இருந்தது, இஸ்லாமியர்களுக்கு என்று தனி கிப்லா வேண்டும், இஸ்லாமியர்களுடைய திசை தனியாக அது தெரிய வேண்டும். பேராசைப்பட்டார்கள். அந்த ஆசையை உணர்ந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் மஸ்ஜித் ஹராமை நோக்கி தொழுவுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். ஒரு அசர் தொழுகையில் அந்த வசனம் இறங்குகிற பொழுது அப்படியே திரும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தவர்கள் வசனம் இறங்கியோடு அப்படியே தன்னுடைய திசையை திருப்பினார்கள் காபாவை முன்னோக்கி. மதீனாவிற்கு போன பிறகு தன் கிப்லாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். இரண்டாவது ஆஷுராவுடைய நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். யூதர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்தார்கள், முஹர்ரமத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பு வைத்தார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நீங்கள் 2 நாள் நோன்பு வையுங்கள், ஒன்று 9-10 அல்லது 10-11. காரணம் என்ன? பெரிய காரணம் அல்ல, ஒன்று மட்டும்தான், அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அவர்களின் கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது, அவர்களின் பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலே வரக்கூடாது. எனவே நீங்கள் 2 நோன்பு வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய கலாச்சாரத்திற்கு, அவர்களின் பழக்க வழக்கத்திற்கு மாற்றம் செய்தார்கள். ஒரு மஞ்சள் சாயம் பூசி ஒரு சஹாபி ஆடை அணிந்து வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன மஞ்சள் சாயம் பூசின ஆடை? இது நம்மளுடைய பழக்கம் அல்லவே, நம்முடைய கலாச்சாரம் இல்லையே.
இந்த ஆடையை உடுத்திருக்கிறீர்கள், வலா தல்பிசு, இனிமே இந்த ஆடையை நீங்கள் உடுத்த வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தடுத்தார்கள். இன்னொருத்தர் வரார், தன்னுடைய தலையிலே சுற்றி முடியை வெட்டி விட்டு நடுவில் மட்டும் முடியை வச்சுட்டு ஒருத்தர் வரார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கேட்டார்கள், இது என்ன சுத்தியும் வெட்டிட்டு நீங்கள் நடுவில் மட்டும் முடிய வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு எல்லோரிடத்துலையுமே இந்த பழக்கம் உண்டு, எல்லாரிடத்துலையுமே இந்த கலாச்சாரம் உண்டு. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம். இது யூதனுடைய கலாச்சாரம். சுத்தி முடியை வெட்டிட்டு நடுவில் மட்டும் முடிய அதிகமாக வைக்கிறது யூதனுடைய கலாச்சாரம். இது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஸ்டைல், அழகு என்பதாக அதை நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனின் பழக்கத்தை நமக்குள்ளே திணித்து கொண்டே இருக்கிறான். இது நமக்கு தெரியறதில்லை, இது ஸ்டைல் தானே, அழகு தானே அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறோம். முசாபஹா எப்படி செய்யணும்? 2 கையை கொடுத்து முசாபஹா செய்யணும். கைலாகுன்னா என்ன? 2 கையை கொடுத்து முசாபஹா செய்வது. இப்போ என்ன தெரியுமா ஃபேஷன்? ஒரு கையை கொடுத்து செய்கிறது தான் ஃபேஷன். இது யாரின் கலாச்சாரம்? இது ஒரு யூதனின் கலாச்சாரம். இது எப்படி நம்ம இடத்துல வந்துச்சு தெரியலை. இது ஒரு ஸ்டைலு நினச்சி நம்ம செய்கிறோம். ஒரு கையை கொடுக்கறது ஸ்டைலு நினச்சி நம்ம செய்கிறோம். ஆனால் இது யாரின் கலாச்சாரம்? யூதனின் கலாச்சாரம். ஒரு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் எப்படி? 2 கையை கொடுப்பதல்லவா ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம். இது நம்ம ஸ்டைலு, அழகுன்னு நினைச்சு நம்மளுடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து யூதனின் கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். அது அடிப்படையில் தான் ஒரு சஹாபி ஒருத்தர் வர்றாரு, சுற்றிலும் வெட்டிட்டு நடுவில் மட்டும் முடிய வச்சிருக்கிறார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன அப்படின்ட்டு. இது என்ன? ஒன்று வெட்டினால் முழுமையாக வெட்டு, வைத்தால் முழுமையாக வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, வெட்டினால் சமமாக வெட்டு, வைத்தால் சமமாக வை, இப்படி வைக்காதே, இது நம்முடைய பழக்கம் அல்ல, அழகு அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் கூட மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தலப்பா கட்டுவது எல்லாரும் உலகத்தில் பல பேர் தலப்பா கட்டுவாங்க. இஸ்லாமியர்களும் தலப்பா கட்டுகிறார்கள், யூதரும் தலப்பா கட்டுவார், சீக்கியர்களும் தலப்பா கட்டுவார்கள். இப்போ பல பேர் தலப்பா கட்டுறப்ப முஸ்லிம்களுடைய தலப்பா தனியாக தெரியணும். இப்போ என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல் அமாமத்து அலல் கலன்சுவா சொன்னாங்க, தொப்பியின் மீது நீங்கள் தலப்பா கட்டுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ தொப்பியின் மீது தலப்பா கட்டுவது முஸ்லீம்கள் மட்டும்தான், வேறு யாரும் தொப்பியின் மீது தலப்பா கட்ட மாட்டாங்க. இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மை தனிமையாக நம்மை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமாமத்து அலல் கலன்சுவா, நீங்கள் தொப்பியின் மீது தலப்பா கட்டுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன விஷயத்தில் நோன்பு வைப்பதில், இப்போ பல மார்க்கத்தில் பல மதத்தில் நோன்பு உண்டு, நம்ம நோன்புன்னு சொல்கிறோம், அவர்கள் விரதம் என்று சொல்கிறார்கள். இப்போ நம்ம வைக்கிறதும் அவர்கள் வைக்கிறதும் சமமா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வித்தியாசத்தை காட்டணும். என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சஹரில் எந்திரிச்சு சாப்பிடுங்கன்னாங்க. இப்போ எந்த மதத்துலையும் சஹரில் எந்திரிச்சு சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. இப்போ நோன்பு வைக்கணும், நம்ம என்ன செய்யணும்? சஹரில் எந்திரிச்சு சாப்பிட்டு இஃப்தார் மஹரிபில் நோன்பு திறக்கிறோம். இப்போ ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மாற்றம் ஏற்படுத்தினார். நம்முடைய வணக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 3 நேரத்தில் தொழுகக்கூடாத நேரங்கள், 3 நேரத்தில் உதயம், உச்சம், அஸ்தமம், இந்த 3 நேரத்தில் தொழுகக்கூடாது. ஏன் தொழுகக்கூடாது? நம்ம எப்போ தொழுதாலும் எப்போ சஜிதா செஞ்சாலும் அல்லாஹுக்கு தானே, எப்போ தொழுதாலும் அல்லாஹுக்கு தானே தொழுகிறோம். ஏன் இந்த 3 நேரத்தில் தொழுகக்கூடாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹைன இதின் யஸ்ஜுதுல்லஹல் குஃபார், அந்த நேரத்திலே காஃபிர்கள் சூரியனை வணங்கிகள் சூரியனுக்கு சஜிதா செய்வார்கள், அதனால் நீங்கள் தொழுகாதீங்க. இப்போ அவர்கள் செய்கிற சஜிதாவும் நீங்கள் செய்கிற சஜிதாவும் ஒத்து போய்விடக்கூடாது. அவர்களுடைய வணக்கத்திற்கு நம்முடைய வணக்கம் ஈடுபட்டு விடக்கூடாது. அதனால் உங்களை தனிமைப்படுத்தினேன், அந்த வணக்கத்தை உங்களுக்கு தனிமைப்படுத்தினேன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு 3 நேரத்தில் தொழுகாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் மாற்றம் செய்ய 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 யூதர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, மா யுரீது ஹாதர் ரஜுலு அன் யதஅ மின் அம்ரினா ஷைஅன், இந்த மனிதர் என்ன நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் இல்லா காலபுனா ஃபீஹி, மாற்றம் செய்யாமல் இருக்க மாட்டார் போல எல்லா விஷயத்தையும் நமக்கு மாற்றம் செய்கிறாரே என்கிற அளவிற்கு யூத நசாராக்கள் பேசுகிற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை தாண்டி சஹாபாக்களையும் அப்படியே உருவாக்கினார்கள். நம்ம மாறுறது வேற, சஹாபாக்களை மாற்றுவது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய பணி. ஏன்னா நம்ம மாறிடுவோம், இன்னொருத்தரை மாற்றுறது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் அல்ல. எல்லா சஹாபாக்களையும் மாற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் நடக்கிற பொழுது ஜியாத் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சலாம் சொல்கிறாங்க. பார்த்துட்டு பதில் சலாம் சொல்லலை, அப்படியே போயிட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹுடைய மகன் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய் கேட்குறாங்க, நான் அமீருல் முஃமினீனுக்கு சலாம் சொன்னேன், பதில் சொல்லலை, என்ன காரணம்? சரி நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யூதர்கள் அணிகிற ஒரு ஆடை அவர் அணிந்திருக்கிறார், அது மாத்திரமல்ல மீசையை பெரிதாக வைத்திருக்கிறார், மீசையை பெரிதாக வைத்திருக்கிறார், யூதன் அணிகிற ஆடையை அவர் அணிந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உடனே ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜியாதினிடத்துல சொல்றப்ப வீட்டுக்கு போனாங்க. ஆடையை கலற்றி வேறொரு ஆடையை அணிந்து மீசையை கத்தரித்து விட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். பதில் சலாம் சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாதா அஹ்ஸனு மிம்மா குந்த ஃபீஹி மின ஜியாத், இதற்கு முன்னால் நீ இருந்ததை விடவும் இது உனக்கு அழகாக இருக்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்படி எல்லா விஷயத்திலையும் அணுவாக கொஞ்சமும் கூட அந்நிய கலாச்சாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தையில் கொஞ்சம் கூட ஊடுருவிவிடக் கூடாது என்கிற அளவிற்கு இஸ்லாம் எல்லா விஷயத்திலையுமே மாற்றம் செய்ய சொன்னது. ஆனால் அந்த மாற்றம் செய்வதில் ஒன்றுதான் ஆங்கில புத்தாண்டு என்பதும். ஆங்கில புத்தாண்டு என்பது அந்நிய கலாச்சாரம். இந்த காலத்திலே சில இஸ்லாமியர்களும் அந்த ஆங்கில புத்தாண்டை மிக மும்முரமாக அதை கொண்டாடுவதற்கு முற்படுகிறார்கள். முதல்ல அந்த ஆங்கில புத்தாண்டு என்பது கொண்டாட்டத்திற்குரிய நாள் தானா என்பதை நம்ம யோசிக்கணும். அது ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படக்கூடிய நாளா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுளில் ஒரு ஆண்டு காலம் முடிகிறது. காலண்டரில் ஒரு தேதியை கிழிக்கிறப்ப நம்மளுடைய ஆயுள் காலங்களில் ஒரு நாளை கிழிப்பதற்கு சமம். ஒரு நாள் நம்மளுடைய ஆயுளில் கடந்து விட்டது. 2024 இருந்து 2025க்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு வருடம் நம்மளுடைய ஆயுளில் கடந்து விட்டது. காலம் நாட்கள் கடக்க கடக்க நாம் நம் மரணத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆயுள் முடிய போகிறது என்று அர்த்தம். இப்போ நம்மளுடைய ஆயுளை முடிய போகிறது என்கிற ஒரு உதாரணத்தை ஒரு மலையை காட்டுவதற்கு எதற்காக வேண்டி நாம் கொண்டாட்டம்? சரி, கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் வேண்டும் அல்லவா? என்ன வரலாற்றை என்ன அர்த்தத்தை முன்வைத்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஒரு வரலாறு உண்டு, அழிக்க முடியாத ஒரு இரத்த சரித்திரம் உண்டு. ஒரு மக்களின் ஒரு கோத்திரம் ஒரு கூட்டத்தின் துடைக்க முடியாத துயரங்கள் அந்த ஹிஜ்ரி புத்தாண்டுக்கு பின்னால் உண்டு. ஆனால் எத்தனையோ இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி புத்தாண்டை கொண்டாடுகிற அளவை விடவும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். சிட்டிகளில் பார்த்தா 2025 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஹாப்பி நியூ இயர் என்று கத்திக்கொண்டே பைக்கில் ரவுண்ட்ஸ் அடிப்பதும் கேக்கு வெட்டி கும்மாளம் போடுவதும் ரோடுகளிலே இஸ்லாமியர்களை நான் சொல்லுகிறேன். சிட்டிகளில் நம் கண்ணால் பார்த்து எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி அப்படியே ரோடு முழுக்க வலம் வருவதும். ஒன்று நினைக்கணும், அந்த நேரத்தில் மவுத்து வந்துருச்சுன்னா என்ன ஆகிறது? ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி இவன் செத்துட்டானா என்ன? டைரெக்டாக நரகத்தில் கொண்டு போய் எல்லாம் தூக்கி போட்டுருவான். டைரெக்டாக நரகம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு வார்த்தை ஒருவர் பேசுகிறார், அந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்து போய் விடுகிறது. யர்ஃபஉல்லாஹு பிஹா தர்ஜத்தன், அல்லாஹ் அவரை அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான். அல்லாஹ்விற்கு கோபமான ஒரு வார்த்தையை ஒருவர் பேசி விடுகிறார், அந்த வார்த்தையின் காரணமாகவே யுஹ்வா பிஹா ஃபி ஜஹன்னம், நரகத்தில் அவனை அல்லாஹ் தஆலா போட்டு விடுகிறான் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஆங்கில புத்தாண்டு என்பது அந்நிய கலாச்சாரம். அந்த அந்நிய கலாச்சாரம் கொஞ்சமும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று மிகவும் பாடுபட்டவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் செருப்பு அணிகிறதில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குகிற வரையிலேயும் அல்லாஹ்வை வணங்குகிற வரையிலேயும் எல்லா விஷயத்திலையும் யூதர்களுக்கு நசாராக்களுக்கு முஷ்ரிக்கின்களுக்கு மாற்றம் செய்தார்கள். அப்படி மாற்றம் செய்தே சஹாபாக்களை பழக்கினார்கள். அந்த அளவிற்கு ஒரு அந்நிய கலாச்சாரத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். இப்படி அந்நிய கலாச்சாரத்தை ஒருவர் பின்பற்றி ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக செய்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர், அவர் முஸ்லிம் அல்ல, அந்த கூட்டத்தோடு ஒருவர் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஆங்கில புத்தாண்டு அந்நிய கலாச்சாரம். அந்த அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கும் முஸ்லிம்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்ததொரு கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி அந்நிய கலாச்சாரம்
நம்முடைய வாழ்க்கையில் அல்ல, வார்த்தைகளில் கூட வந்துவிடக் கூடாத அளவிற்கு நாம் எச்சரிக்கையோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.